இயேசுவின் ஊழியம் உங்களை என்னையும் சீர்படுத்துகிற ஊழியம். அல்லேலூயா. வேறு பிரிக்கப்பட்டவர்கள் திரும் பழைய ஜீவத்துக்கு போகும்போது அவன் வாழ்க்கையில என்ன செய்தாலும் தோல்வி தோல்வி, ஏமாற்றம், அவமானம், நின்ற கண்ணீர், வேதனை. அவர் சிலுவைக்கு போருக்கு, அதாவது சிலுவைக்கு முன்னால் சிலுவைக்கு பின்னால், நான் சிலுவைக்கு பின்னால் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு தந்தது தேவனுடைய சமூகம் என்பது நமக்காக நம்ம முன்பாக போகும் என்று சொன்னால் நம்ம எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க முடியும். அல்லேலூயா. இட் இஸ் பிரிவிலேஜ் சொல்லுவாங்க இதுல. அல்லேலூயா. ஸ்லாக்கியன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அல்லேலூயா. அன்பு ஊழியக்காரர்கள் நல்லா கவனிங்க. என் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எந்த நோக்கத்தோடு வந்தாரோ இன்னும் ஒரு ஊழியம் முடிவு பெறவில்லை. நான் இது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தலாம், இன்னும் உரம் போடலாம், கனி கொடுக்கும். இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்து, ஆண்டவரே எனக்காக சிலுவையிலே ஏற்றுக்கொண்ட நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள் பார்த்து யாருக்கு தெரியவில்லை. நீங்கள் நாம் இன்னும் சரி செய்யப்பட வேண்டும். உலகத்தை ஏமாத்தலாம், மனுஷனை ஏமாத்தலாம். அல்லேலூயா. ஆண்டவர் ஏமாற்ற முடியாது. பொறுங்க, அவனை கீழே தள்ளு, நான் உன்னை விட்டுறேன், நான் அவனை மட்டும் அவனை தள்ளு. இது சொல்லி முடிச்ச உடனே மனுஷன் குரங்கு கீழே. நல்லா கவனி. குரங்கு போய் கீழே ஊந்தோன்னு திருத்த சொல்லிச்சான், நான் சொன்னேன்ல அவனை தள்ளு. நான் தள்ளுறேன்ட்டு போயிட்டு மேலே போய் மரத்தில் ஏறிக்கிட்டு சொல்லிச்சான், மனுஷனே திருத்த சொல்லிச்சு என்கிட்ட உன்னை தள்ள சொல்லி. அவனை தள்ளுவக்கு எனக்கு மனசு இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு மனசு இல்லை. நீ என்னை தள்ளிட்டியே, ஆனாலும் அவனை தள்ள மாட்டேன். ஏன் தெரியுமா? மனுஷன் தான் நான். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா அவங்களுக்கு? மனுஷனுடைய புத்தி நான் வெளிக்கு சொல்ல விரும்பவில்லை. அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்க நீங்களும் நானும் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பேசுகிற நானும், சத்தமா பேசுகிற நானும், நான் எப்படி என்று சொல்லி ஆவியானதுக்கு தெரிய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு இடைப்படும்படியான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு இடைப்படும்படியாக அட்வின் மூலமாய் கர்த்தர் அனுப்புகிற வார்த்தையானது பெருமையாய் திரும்பாதபடி ஒவ்வொரு வார்த்தையும் நம் மத்தியில் அது இடைப்படும்படியாக நாம் ஜெபித்து இதை ஆரம்பிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே சமூகத்துக்கு வருகிறோம் ஐயா. ஆண்டவரே, அடிமையை உன் கருத்தை ஒப்புக்கொடுக்கிறேன். நீர் என்னை பயன்படுத்துவீராக. சுயமான வார்த்தை ஒன்றுவராதபடி கர்த்தாவே, உங்களுடைய உன்னத வார்த்தை மாத்திரம் நீங்கள் ஆண்டவர் அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க, அர்ப்பணிக்கிறேன், பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் பிறக்கும் போது 30 ஆண்டுகள் தன் குடும்பத்தோடு அவர் ஊழியம் செய்தார். குடும்பத்துக்கு ஊழியம் செய்தார். எத்தனை ஆண்டுகள்? 30 ஆண்டுகள் குடும்பத்துக்கு ஊழியம் செய்தார். 30 ஆண்டுக்கு பிறகு 3 ஆண்டுகள் பூமியிலே அவர் எதற்காக பிதாவால் அனுப்பப்பட்டாரோ அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி இந்த பூமியில் அநேக இடங்களில் அவர் சுற்றி ஊழியங்களை செய்திருக்கிறார். அவர் ஊழியங்கள் செய்து அந்த 3 ஆண்டுகள் அவர் சிலுவைக்கு போன பிறகு மாத்திரமல்ல, அவர் சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்து அந்த பிறகு அவர் ஊழியம் செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பரமேறுவதற்கு முன்பாக, அவர் பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாக அவர் செய்த ஊழியங்களை நான் இப்போது உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அவர் என்னென்ன ஊழியம் செய்தார் என்று சொல்லி நான் இன்னும் சொல்லுவேன். இயேசு கிறிஸ்து இன்னும் அவர் நமக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்.
அல்லேலூயா. பரலோகத்திலே பிதாவின் சமூகத்திலே நமக்காக என்ன பண்றாரு? பரிந்து பேசுகிறார். அவர் இன்னும் ஓடி முடியல அவர். அல்லேலூயா. இப்போ இயேசு சாமி பரமேறின செய்த ஊழியங்கள் ஒரு சிலதை பார்க்க போறோம். வாசிக்கலாமே. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 13 17 முடிய. அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு, நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். அவர் உயிர்த்தெழுந்து பரமருக்கு முன்பாக செய்த முதல் ஊழியம், அவர் அந்த சிறியின் கண்ணீரை துடைத்தார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக செய்த ஊழியங்களில் அவர் அனைவருடைய கண்ணீரை துடைத்தார். ஆகாரின் கண்ணீரை துடைத்தார். அல்லேலூயா. அன்னாளின் கண்ணீரை துடைத்தார். பெரும்பாலுள்ள சிறியின் கண்ணீரை துடைத்தார். அதே ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் போவதற்கு முன்பாக இங்கே மரியாளின் கண்ணீரை துடைத்தார். அவர் ஊழியன முடிவு பெறுவார் பாருங்க. அல்லேலூயா. ஏன்னா அவருடைய சமூகத்தில் ஏசாயால வாசிக்கல. ஏசாயா 30:19 வாசிங்கள. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். இனிய அழுகை இல்லை. அல்லேலூயா. என் ஆண்டவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. ஏசாயா 25:8 வாசிக்கிறோம், அவர் கண்ணீரை துடைக்கிற தேவன் என்று சொல்லி. ஏசாயா 25:8 அவர் கண்ணீரை துடைக்கிற தேவன் என்று வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, தாவீது சொல்லுவார் 116 சங்கீதம் 8ஆம் வசனத்துல, அவர் கண்ணீருக்கு தப்பி வைக்கிறவர். அல்லேலூயா. அவர் கண்ணீருக்கு தப்பி வைக்கிறவர். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது 2 ராஜாக்கள் வாசிக்கும் போது, என் ஆண்டவர் எசேக்கியாவின் கண்ணீரை துடைத்தார். அப்ப பாருங்க, என் ஆண்டவர் அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாக அவர் செய்த முதல் ஊழியம் மற்ற கண்ணீரை துடைக்கிற ஊழியம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே என் இயேசுவுடைய ஊழியம் இன்னும் முடிவு பெறவில்லை. அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக செய்த அதே ஊழியங்களை அவர் பரமேறுவதற்கு முன்பாக அவர் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். அல்லேலூயா. 2வது பார்க்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19 வாசிங்களேன். 19, 20, 21 3 வசனம் வாசிங்க. வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி 2வது செய்த ஊழியம், அவர் சீஷர்களின் பயத்தை நீக்கி சமாதானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஏன்னா அவர் சமாதான பிரபு. அவர் பிரபுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி அழகா சொல்லிட்டார் 9:6. அவர் யாரு? சமாதான பிரபு. அப்போ அவர் சீஷர்களின் பயத்தை நீக்கி அவர் சமாதானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஏசாயா 41:10 வாசிக்கிறோம், பயப்படாதே. வாசிங்க. ஏசாயா 41:10.
நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. என் ஆண்டவர் பாருங்க, சமாதானம் ஒரு வார்த்தை. அவர் ஊழியம் செய்யும் போது அவர் அழகா தெளிவா சொல்றாரு, என் சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என் சமாதானத்தை. அல்லேலூயா. இந்த சமாதானம் நிரந்தரமான சமாதானம். அல்லேலூயா. உலகம் கொடுக்கிற சமாதானம் ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 2 ஹவர், 1 ஹவர், 3 ஹவர் தான். தெய்வத்தின் சமாதானம் நிரந்தர சமாதானம். அல்லேலூயா. என் ஆண்டவர் கண்ணீரை துடைத்து அவருடைய உன்னத சமாதானத்தை கொடுக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. 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 மூன்றாவது பார்க்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13 வாசிங்களேன். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடைய கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து பாருங்க. ஆண்டவர் மூன்றாவதாக செய்த ஊழியம், எம்மா ஊருக்கு சென்ற சீஷர்களின் கண்களை திறந்து அவருடைய அவநம்பிக்கையை அகற்றினார். அல்லேலூயா. கூட யாரு போறது? இயேசு கிறிஸ்து போறாரு. இவங்க 2 பேரும் நடந்த சம்பவத்தை ஒருத்தர் பேசிட்டு போறாங்க. ஆமா, சிலுவையில் அறையப்பட்ட காரியங்களை கொடுத்து பேசிட்டு போறாங்க. ஆனா கூட யாரு போறது? இயேசு கிறிஸ்து போகிறார். ஆனா அவங்களுக்கு இயேசு என்று தெரியவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே அந்த வசனம் தொடர்ந்து வாசிக்கும் போது, அப்புறம் வீட்டில் வாசிக்கும் போது, எம்மா ஊருக்கு சென்ற சீஷர்களின் கண்களை திறந்து அவருடைய அவநம்பிக்கையை நீக்கினார். அல்லேலூயா. 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 என் ஆண்டவர் கண்களை திறக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆமா, என்னால ஆகாரின் கண்ணீரை திறந்த ஆண்டவர். அல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே என் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, நம்முடைய கண்களை திறக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 5வது, அதாவது 4வது பார்க்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான் 20:25. அது தொடர்ந்து வாசிங்க. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். நல்லா தெரியும், நல்லா கவனிங்க. அவனோடு இந்த சீஷர்கள் எல்லாருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள் என்று. அல்லேலூயா. அவர் அறைந்து மரித்து உயிர்த்த அந்த பிறகு இங்க ஒரு சீஷனுக்கு சந்தேகம் வருகிறது, அவர் தானா என்று சொல்லி. அந்த சம்பவம் தான் இப்ப வாசிங்க. அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் வழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். அவர், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். நல்லா கவனி. இங்க தோமாவின் அவிசுவாசத்தை கர்த்தர் நீக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒளி செய்த நாட்களில் ஒவ்வொருடைய அவிசுவாசத்தை கர்த்தர் நீக்கி விசுவாசத்துக்குள்ள கர்த்தர் நடத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த காரியம் நடக்குமோ நடக்காதோ, என் வாழ்க்கையில் இந்த காரியம் வருமோ வராது என்று சொல்லி நம்ம அவர் நம்பிக்கை அந்த நாட்களில் கர்த்தர் ஆண்டவர் அவர் நம்பிக்கை எடுத்து போட்டு அவிசுவாசத்தை எடுத்து போட்டு கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை நடத்தி வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசம் என்பது, அதாவது faith brings victory, அதாவது எப்படின்னா விசுவாசம் ஜெயத்தை கொண்டு வருமா. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசம் ஜெயத்தை மாத்திரமல்ல பரலோகத்தையும் கொண்டு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இங்க பாருங்க, தோமாவின் அவிசுவாசத்தை கர்த்தர் நீக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. 5வது பார்க்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 3 வாசிங்களே. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. போது ஏன்னா அது 22ஆம் வசனம் வாசிக்கணும், டைம் இல்லை. நல்லா கவனிங்க. பேதுரு, நல்லா கவனிங்க. ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன். ஆண்டவர் அழைக்கும் போது அவனை நல்லா கவனிங்களேன், அவன் தன்னுடைய படகையும்
குடும்பத்தையும் விட்டு விட்டு ஆண்டவர் பின் சென்றான். அல்லேலூயா. அதே பேதுரு கேளுங்க, அந்த சூழ்நிலையில அவன் வலையை ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு வலையை போடும்போது நிறைய மீன்களை பிடித்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனா இப்போ இந்த 21ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த பிறகு இவன் பேதுரு தன்னுடைய பழைய தொழிலுக்கு கடந்து போகிறான். இயேசுவை மறந்து விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் மாத்திரம் போகவில்லை, கூட சில பேர் அழைத்து கொண்டு அவன் மீன் பிடிக்க போகிறான். வசனம் சொல்லுது அந்த 21ஆம் அதிகாரத்துல யோவான்ல, அன்று ராம் முழுவதும் அவங்க பிரயாசப்பட்டாங்க, அந்த இரவிலே ஒன்று அகப்படவில்லையா. அல்லேலூயா. பேதுரு அடைத்து ஆண்டவர் வலையை போட சொல்லும் போது திரளான மீன்களை பிடித்தான். காரணம், அவனோடு இயேசு கிறிஸ்து இருந்தான். இப்போ அவர் இல்லாமல் உயிர்த்தெழுந்த பிறகு இவன் பேதுரு தன்னுடைய பழைய தொழிலுக்கு கடந்து போகிறான். இயேசுவை மறந்து விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் மாத்திரம் போகவில்லை, கூட சில பேர் அழைத்து கொண்டு அவன் மீன் பிடிக்க போகிறான். வசனம் சொல்லுது அந்த 21ஆம் அதிகாரத்துல யோவான்ல, அன்று ராம் முழுவதும் அவங்க பிரயாசப்பட்டாங்க, அந்த இரவிலே ஒன்று அகப்படவில்லையா. அல்லேலூயா. பேதுரு அடைத்து ஆண்டவர் வலையை போட சொல்லும் போது திரளான மீன்களை பிடித்தான். காரணம், அவனோடு இயேசு கிறிஸ்து இருந்தான். இப்போ அவர் இல்லாமல் தனியாக சென்று அவன் வலையை போடும்போது அந்த இரவு அவனுக்கு வெறுமையான இரவா இருந்ததா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இங்கே ஆண்டவர் அவளோடு இடைப்படுகிறார். அவர் பரத்திற்கு போவதற்கு முன்பாக அங்கு அவங்க மத்தியில வந்து ஆண்டவர், நல்லா கவனிங்க, பேதுருவின் பின்மாற்றத்தை எச்சரித்து அவனை சீர்படுத்தினார். நீ தொடர்ந்து வாசிங்க வீட்டில் போட்டு, அழகாக சொல்லப்பட்டிருக்கு. பேதுருடைய பின்மாற்றத்தை ஆண்டவர், நல்ல கவனிங்க, பின்மாற்றத்தை எச்சரித்து அவனை சீர்படுத்தினார். அல்லேலூயா. பேதுரு ஊழியம் பயங்கரமான ஊழியம். அல்லேலூயா. அவன் முதல் பிரசவத்தில் எத்தனை ரட்சிக்கப்பட்டாங்க? 3 தடவை மறுதளித்தான். 3 முறை 3000 ஆத்மாக்களை பெற்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. மாத்திரமல்ல, அவனுடைய நிழல் பட்டு ஜனங்கள் அற்புதம் பெற்றார்கள். அல்லேலூயா. இன்னொரு ரகசியம் சொல்றேன் உங்களுக்கு. திமிர்வாதக்காரனை ஒரு வீட்டினுடைய ஓடை பிரித்து அவன் உள்ள இறக்கின அந்த வீடு பேதுரு வீடு என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறேன். ஆண்டவருக்காக எல்லாவற்றும் செய்தான். அதே பேதுரு பின்மாற்றம் அடைந்து வலையை தூக்கினான். பழைய தொழிலுக்கு போவதற்கு ஆண்டவர் அவனை எச்சரித்து அல்லேலூயா அவனை சீர்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இயேசுவின் ஊழியம் உங்களை என்னையும் சீர்படுத்துகிற ஊழியம். அல்லேலூயா. ஊழியம் தான் ஒரு மனிதனை சீர்படுத்தும், தகுதிப்படுத்தும், மாற்றம். நீங்கள் நானும் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் திரும் பழைய ஜீவத்துக்கு போகும்போது அவன் வாழ்க்கையில என்ன செய்தாலும் தோல்வி, ஏமாற்றம், அவமானம், நிந்த, கண்ணீர், வேதனை சூழ்நிலை பேதுருவை ஆண்டவர் எச்சரித்து, அல்லேலூயா, பின்மாற்றத்தை எச்சரித்து அவன் சீர்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 6வதாக 18 வாசிங்க. மத்திய 28:18 வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆண்டவர் கை தட்டலாமா? இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் சீஷர்களுக்கு ஊழியத்தை செய்யும்படி கட்டளை கொடுக்கிறார். அல்லேலூயா. கட்டளை கொடுத்து சொல்றாரு, நான் உலகத்தின் முடிவு பரியந்தும் நான் உனக்கு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. இதான் பிரதான கட்டளை. அல்லேலூயா. தி கிரேட் கமிஷன் சொல்ல ஆங்கிலத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், சீஷர்களுக்கு ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் சிலுவைக்கு போருக்கு, அதாவது சிலுவைக்கு முன்னால் சிலுவைக்கு பின்னால்
நான் சிலுவைக்கு பின்னால் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அதே சிலுவைக்கு முன்னாலும் ஆண்டவர் ஊழியம் செய்தார், சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்தார், ஊழியம் செய்யப்படி அனுப்பினார். அல்லேலூயா. அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாக அல்லேலூயா சீஷர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார், ஊழியம் செய்ய சொல்லிபடியா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏழாவதாக பார்க்கிறோம் லூக்கா 24:50-51 வாசிங்க. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. கடைசியா அவர் தம்மோடு இருந்தவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இதெல்லாம் இந்த காரியமெல்லாம் பார்க்கும்போது என் ஆண்டவர் சிலுவிலே அறையப்பட்டு மரித்து முடால் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போறதுக்கு முன்பாக அவர் செய்த கடைசி ஊழியம் தம்முடையவர்களை அழைத்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. 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 உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு தந்தது தெரியுமா? வாசிங்களேன். யோவான் 20:19 வாசிங்க. வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். போதும் போதும் போதும். சீஷர்கள் எல்லாம் யூதர்களுக்கு பயந்து ஒரு அறைக்குள்ளே, பூட்டப்பட்ட அறைக்குள்ளே அவர்கள் என்ன பண்ண பயத்தோடு இருக்கிறார்கள். பூட்டப்பட்ட அந்த அறைக்குள்ளே இயேசு கிறிஸ்து உள்ளே போகிறார். அல்லேலூயா. நின்று அங்க பாருங்க, அங்க தேவனுடைய சமூகம் அங்கே போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய சமூகம் என்பது நமக்காக நம்ம முன்பாக போகும் என்று சொன்னால் நம்ம எல்லா காரியத்தையும் நம்மளால செய்து முடிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் மோசே பார்த்து சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக போகும் என்று சொல்லி. அந்த ஒரு வார்த்தையால மோசே எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், இயேசு வந்து நின்று 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 சொன்னால் அவருடைய பிரசன்ஸை குறிக்கிறது. அல்லேலூயா. அவங்க யாரும் எதிர்பார்க்கல, எல்லாம் பயந்த ஒரு சூழ்நிலை உள்ள இருக்கிறாங்க. பூட்டப்பட்ட கதவுக்குள்ளே என் ஆண்டவர் உள்ளே போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனத்தை திரும்ப. வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். போதும். இரண்டாவது ஆண்டவர் சமாதானம் என்று அவங்க சமாதானத்தை கொடுத்தார். எல்லாம் பிரச்சனை மத்தியில் இருக்கிறாங்க, குழப்பத்தின் மத்தியில் இருக்கிறாங்க, என்ன நடக்கும் என்று சொல்லி சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து அல்லேலூயா நின்று அவளை நோக்கி உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. 20 வசனம் வாசிங்க. 20 வசனம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். கைத்தட்டு ஆண்டவருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. சீஷர்கள் இயேசுவை கண்டு அவர் காயத்தை கண்டு இவர்தான் இயேசு என்று சொல்லி சந்தோஷப்பட்டார்களாம். அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஆண்டவர் மரித்தும் ஆண்டவர் அவருடைய ஊழியம் முடிவு பெறவில்லை. மக்களுக்கு, அதாவது குழப்பத்தில் இருந்த மக்களுக்கு மத்தியில் வந்து ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. 22. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. போதும். இங்க ஆண்டவர் 3வது 4வது பார்க்கிறோம், ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். பவர். இங்க ஹோலி ஸ்பிரிட் வராது, பவர் தான் ஒரு ஆங்கிலத்தில். பரிசுத்த ஆவி அவங்க ஆண்டவர் என்ன பண்ணும், மேல ஊதுகிறார். அப்ப ஊதும் போது எல்லாம் பயத்தினாலும் கடந்து போய்விட்டு இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. 23 வசனம் வாசிங்க. அதுலயே எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இங்க நல்லா பாருங்க, இட் இஸ் பிரிவிலேஜ் சொல்லுவாங்க இதுல. அல்லேலூயா. ஸ்லாக்கியன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அல்லேலூயா. சீஷர்களுக்கு ஆண்டவர் பயந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் தைரியமான வார்த்தைகளை கொடுத்து அவளை எச்சரித்து விட்டு கடைசி அவர் பரலோகத்துக்கு போய்விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா.
அன்பு ஊழியக்காரர்கள் நல்லா கவனிங்க. என் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எந்த நோக்கத்தோடு வந்தாரோ இன்னும் ஒரு ஊழியம் முடிவு பெறவில்லை. நான் ஆரம்பத்திலே சொன்னல, இன்றும் அவர் உங்களுக்காக எனக்காக பிதாவின் அருகில் அமர்ந்து கொண்டு நமக்காக என்ன பண்றாரா, பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, என் பிள்ளை இந்த வாரம் சபைக்கு போல மன்னிச்சிடுங்க, அடுத்த வாரம் போவான். இது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தலாம், இன்னும் உரம் போடலாம், கனி கொடுக்கும். அல்லேலூயா. இந்த மகன் ஊழியக்காரன் விரோதமா பேசுறாங்க, மன்னிச்சிடப்பா, நல்லா சரியாயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இயேசு கிறிஸ்து ஊழியம் முடிவு பெறவில்லையா? அவர் ஊழியம் அவருக்கு முடிவு பெற இன்னும் ஊழியம் செய்து கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ரட்சகராய் வந்தார், மறுபடி யாரா வரப்போறாரு? நீதிபராக வரப்போகிறார். அன்பு மக்களே, நீங்கள் நானும் அவர் வரும்போது அவரோடு போகிற கூட்டங்களில் நாம் ஒருவரை காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அவர் வந்த நோக்கமே நீங்கள் நானும் இந்த கண்ணம்பாளையத்துக்கு சொந்தக்காரர் அல்ல, நீங்கள் நானும் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள். அல்லேலூயா. அவர் போகும்போது சொல்லிவிட்டு சென்றார், நான் போகிறேன், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி விட்டு நான் வருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எங்க இருக்கணும் அங்க உங்களை அழைத்து கொண்டு போவேன். அல்லேலூயா. இதற்கு நீங்கள் நான் தகுதி பெற வேண்டும். ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம முழுமையா அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் யாரு ஆண்டவர் என்று கேள்வி கேட்டு நம்ம ஆண்டு சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்து, ஆண்டவரே எனக்காக சிலுவையிலே ஏற்றுக்கொண்ட நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள், என் முகத்தை ஒருத்தர் துப்ப வந்தாப்பா, உடனே என்னை தள்ளி விட்டு முகத்தை காட்டினதே. அல்லேலூயா, அல்லேலூயா. தாடி முடி இழுத்துட்டு கேலி பண்றாங்க, யாரு சொல்லு பார்க்கலான்றாங்க. கண்ணை கட்டி கொட்டிட்டு யாரு சொல்லு பார்க்கலான்றானுங்க. இதெல்லாம் யாருக்காக? எனக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நல்ல நாளில் ஆண்டவரோட வார்த்தை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை யாருக்கும் தெரியவில்லை. நீங்கள் நாம் இன்னும் சரி செய்யப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் உலகத்தை ஏமாத்தலாம், மனுஷனை ஏமாத்தலாம். அல்லேலூயா. ஆண்டவர் ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. என் ஆண்டவர் சொல்றாரு, நாசிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கலாம். எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு சிறுத்தை ஒரு மனிதன் துரத்தி கொண்டு வருகிறது. அவன் ஓடி போய் மரத்தில் ஏறிகிறான். சிறுத்தை கீழே இருக்கிறது. அவன் பயத்தோடு மேல அமர்ந்து கொண்டிருக்கிறான். இப்படி திரும்பி பார்க்கிறான். அடுத்து கரையில ஒரு குரங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறது. என்ன இருக்குது? குரங்கு. நல்லா கவனிங்க. சிங்கம் சொல்லுது குரங்கு கிட்ட, குரங்க அவனை கீழே தள்ளு, நான் உன்னை விட்டுறேன், நான் உன்னை சாப்பிட மாட்டேன், அவனை தள்ளு. இது சொல்லி முடிச்ச உடனே மனுஷன் குரங்கு கீழே தள்ளிட்டான். நல்லா கவனிங்க. குரங்கு போய் கீழே ஊந்தோன்னே சிறுத்தை சொல்லிச்சான், நான் சொன்னேன்ல அவனை தள்ளுன்னு. நான் தள்ளுறன்ட்டு போயிட்டு மேலே போய் மரத்தில் ஏறிக்கிட்டு சொல்லிச்சான், மனுஷனே சிறுத்தை சொல்லிச்சேன் என்கிட்ட உன்னை தள்ள சொல்லி, அவனை தள்ளுவதுக்கு எனக்கு மனசு இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு மனசு இல்லை, நீ என்னை தள்ளிட்டியே, ஆனாலும் அவனை தள்ள மாட்டேன். ஏன் தெரியுமா? மனுஷன் தான், நான் தான். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? மனுஷனுடைய புத்தி நான் விலைக்கு சொல்ல விரும்பவில்லை. அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்க நீங்களும் நானும் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பேசுகிற நானும், சத்தமா பேசுகிற நானும், நான் எப்படி என்று சொல்லி ஆவியானவருக்கு தெரிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் அப்புறம் குரங்கு சொல்லிட்டான், உலகத்துல மனுஷன் இப்படி பேசிங்கிறான், மனுஷனெல்லாம் குரங்கு மூலமா வந்தான்னு சொல்றான், எங்களுக்கு அசிங்கமாக இருந்தான் குரங்கு. சொல்லிட்டான், எங்களுக்கு அசிங்கமா இருக்குது, நாங்க மனுஷனோட மோசமான ஆளும் கிடையாது, எங்களை போட்டு எங்க மூலம் வந்து சொல்றாங்களே தப்பாச்சு. அல்லேலூயா. என் ஆண்டவர் சொல்றாரு, நாசிலே சுவாசம் மனிதனை நம்ப வேண்டாம் சொல்லிட்டு, உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த நல்ல நாளிலே இயேசு கிறிஸ்து ஊழியம் இன்னும் முடிவு பெறவில்லை, இன்னும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்காக, எனக்காக. ஆகவே நம்மளை நாம் சரி செய்து கொள்வோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவார். இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த இந்த ஸ்தல போதருக்கும் உங்கள் யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து கொடுப்பாராக.